இன்னும் சொல்றாங்க, நம்ம பயப்பட வேண்டாம்ல. சொல்றாங்க, அப்பா கூட இருக்கிறப்ப இது கடத்தல்னு ஆகாதுக்கா. முத்தலகு தான் குழந்தைய தூக்கிட்டு போலன்னு சொல்லணும். அதான் உண்மையை மாத்திரம் பேசுறவளாச்சே. சொன்னா சிக்கல் வரும். இருந்தாலும் பாத்துக்கலாம்க்கா. ஜெயிலி அழுத்தம் போடாத முடியும். நான் சமாளிக்க முயற்சி பண்றேன். இன்ஸ்பெக்டர் கிட்டையும் பூமி கிட்டையும் பேசி சரி செய்ய பாக்குறேன்க்கா. தனம் வரலையா? ஏன் தோட்டம் எல்லாம் குப்பையா இருக்கு? நீங்க எதுவும் பண்ணாதீங்க. தனம் வர்றாள்ல, நடந்த பிரச்சனை இல்ல. அவ நின்னுட்டாளா என்ன? அவ புருஷன் பணம் கேட்க சொல்லியிருக்கான் போல இருக்கு. இல்ல பணம் வேணான்னு சொல்லி கூட்டிட்டு போயிட்டான். வேலைக்கு வருவாளோ என்னமோ. ஏன் பாடுதான் என்ன ஆகும்னு தெரியல. பிறகு வேற அனுப்பி விட்டுட்டேன். அஞ்சலிய நம்பி பச்சை தண்ணிக்கு கூட காத்துக்கிட்டு இருக்க முடியாது. கவலைப்படாதீங்க, தனம் வருவா. நான் பேசி வர வைக்கிறேன். கற்பகமும் தனமும் பேசிக்கிட்டு வர்றாங்க. நிச்சயமா வச்சதுதான் இந்த ஊர்ல சட்டம். அவங்க நேர்மை தவறி ஒரு விஷயம் செஞ்சிருப்பாங்களா? ஆமா கற்பகம், பேச்சியம்மா இருக்காங்கல்ல, நான் ஏன் அதை மறந்தேன்? முத்தலகையோட குழந்தை அஞ்சலி கிட்ட இருக்கத நான் எதுக்கு பேச்சியம்மா கிட்ட சொல்லக்கூடாது? தனம் விளையாட்டு கூட இந்த மாதிரி யோசிக்காத. குழந்தை நல்லா இருக்கணும்னா கொஞ்சம் அனுசரிச்சுதான் போகணும். கற்பகம் எதை அனுசரிக்கணும்னு ஒரு வரமுறை இருக்கு. மனசு உறுத்துது கற்பகம். அந்த ரெட்டினா அஞ்சலியோட கொட்டத்தை அடக்க விட்டா வேற வழி இல்ல. பேச்சியம்மா கிட்ட இந்த விஷயத்த பத்தி சொல்ல போறேன். என்ன ஆனாலும் நான் பாத்துக்கிறேன். ஆனா போன் எடுக்கிறாங்க. நான் தான் பேச்சியம்மா பேசுறேன்னு சொல்றாங்க. இல்லம்மா, உங்களுக்கு 100 ஆயுசு. அதாம உங்களை பத்தி பேசிக்கிட்டு இருந்தேன். ஆயுசையும் வச்சு நான் என்ன பண்றது? இருக்க காலத்தையே ஓட்ட முடியலம்மா. குழந்தை ஏலகிரிக்கு கிளம்புன உடனே நீ வீட்டு பக்கமே வரல. அரவணை விஷயத்துல அக்கா கோவத்துல அடிச்சிட்டாங்க. அவங்க வயசுல அவங்க குழந்தைய தொலைச்சிருக்காங்க. அதனாலதான் கோவத்துல அடிச்சிட்டாங்க. அத மனசுல வச்சுக்கிட்டு வராம இருக்கிய தனம். நீங்க எப்படி காவல் தெய்வமோ அதே மாதிரி உங்க அக்கா வீட்டுக்கு காவல் தெய்வம். உங்களை மாதிரி என் வீட்லயும் இருந்தா என் பிள்ளை காணாம போயிருக்காது. அவங்க என்ன அடிச்சதுல நான் தப்பா நினைக்கல. அவங்களுக்கு தான் என் மேல வருத்தம் இருக்கும். நான் நம்பிக்கையானவன்னு நான் நிரூபிக்க என் நேர்மைக்கு ஒரு சோதனை வந்திருக்குமா? அதான் வர்றேம்மா, உங்ககிட்ட வந்து பேசுறேன். அக்கா தனியா இருப்பாங்க. குழந்தைக்காண்டி இல்ல, அக்காவுக்கும் துணைக்கு நீங்க எப்பயும் இருக்கிற மாதிரி பாத்துக்க. வீட்டுக்கு வாதனம். வர்றேம்மா, வீட்டுக்கு வந்து பேசுறேம்மா. எனக்கு நீங்க என்ன முடிவு சொன்னாலும் சரி. பேசணும்னு நினைச்சத நான் பேசதாமா போறேன். வர்றேம்மா. தனம் வர்றேன்னு சொல்லிட்டா. வாங்கக்கா உள்ள போ. பேத்தா சொல்றாங்க, மாமா போலாமா? கஷ்டம் எதுவும் இல்லையே. தம்பி பேசுச்சா? வர்றப்ப இருந்த சந்தோஷம் இப்ப இல்லையே. சரியாயிருச்சு. லைஃப்னா இப்படி இருக்கதான் செய்யும். நம்ம ட்ரிப்ப கண்டினியூ பண்ணலாம்க்கா. டெய்லி இன்ஸ்பெக்டருக்கு கால் பண்றாங்க. கம்ப்ளைண்ட் கொடுத்து இவ்வளவு நேரம் ஆகுது. எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்ல. முத்தல கான்டாக்ட் பண்ணீங்களா இல்லையா? நாங்க இதோட 4வது போன் பண்றேன். இது முடிய நீங்க எதுவும் சொல்லவே இல்லை. நான் எஸ்பி ஆபீஸுக்கு போவேன் சொல்லிட்டேன். நான் என்ன கேஸ் எடுக்க மாட்டேன் நான் சொன்னேன். நீங்க அங்க போய் கம்ப்ளைண்ட் பண்ணாலும் கேஸ் என்கிட்ட தான் வரும். நிச்சயமா அவ்வளவு டீட்டெயிலா என்ன நடக்குதுன்னு பேசிட்டாங்க. இதை விசாரிக்கவோ கம்ப்ளைண்ட் எடுத்துக்கவோ மனசே வரலாமா? முத்தலகு மேல இருக்க முன்பகையை வச்சு கேஸ் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க? குழந்தை அப்பாவோட தான் ஏலகிரி போயிருக்கு. இது எப்படி கிட்னாப் ஆகும்? ராங் இன்ஃபர்மேஷன் தர்றீங்க. உங்களுக்கு என்ன தெரியும்னு பேச்சு சொன்னதை நம்பிக்கிட்டு இருக்கீங்க. குழந்தையோட அம்மான்னா என் பொண்ணு மீனாட்சி பச்சை குழந்தைக்கு அம்மா முக்கியமா இல்ல அப்பா கூட இருந்தா போதுமா? 5 வயசு முடியும், அம்மா கூட தான் குழந்தை இருக்கணும்னு உங்களுக்கு தெரியாதா? நீங்க என்ன விவாகரத்தை அப்ளை பண்ணிருக்கீங்க? அது டைவர்ஸுக்கு தாமா பொருந்தும். பூமி கூட நான் நல்லா வாழணும். நீங்க டைவர்ஸ் அது இதெல்லாம் பேசாதீங்க. நீங்க கம்ப்ளைண்ட் எடுத்து விசாரிக்க முடியுமா முடியாதா? கேட்ட விட்டு வேற என்ன செய்ய முடியும்னு பாக்குறேன். இந்த கேஸ எடுக்க முடியாதுன்னு ஏலகிரி ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணுங்கன்னு தட்டி கழிக்க முடியும். பெரிய இஷ்யூ ஆக வேணான்னு பேச்சியம்மாவுக்காண்டி இதை ஹேண்டில் பண்றேன். தனம் வந்த உடனே அஞ்சலி போனை கட் பண்றாங்க. சொன்ன உடனே வந்துட்ட, நாளைக்கு தான் வருவியோன்னு நான் நினைச்சேன். ஏம்மா, உங்களை பார்க்கணும்னு முடிவு பண்ணப்பதான் உங்க போனும் வந்துச்சு. சொல்றாங்க, உன் புருஷன் தாலியை அடக வச்சது, நீ பணத்துக்கு கஷ்டப்படுறது எல்லாம் அக்கா சொன்னாங்க. இப்ப வேணுமோ என்கிட்ட உதவி கேளு, சரியா? இன்னும் வேணும்னாலும் சொல்லு, நான் கொடுக்கறேன். உங்க மனசு எனக்கு தெரியாதா? நீங்க இருக்கிற தைரியத்துல தானே இந்த ஊரே நிம்மதியா இருக்கு. நான் இப்ப வேண்டாமா, வேணும்னா கேக்குறேன். மேல உங்களுக்கு முழு நம்பிக்கை இருக்குன்னு இப்ப நான் புரிஞ்சுக்கிட்டேன். தைரியத்துலதான் எனக்கும் என் குழந்தைக்கும் நல்லது நடக்கும்னு முக்கியமான விஷயத்த உங்ககிட்ட சொல்ல போறேன். பத்மாவதி வேகமா போறாங்க. நான் போய் என்ன ஏதுன்னு கேக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க அஞ்சலிட்ட. பத்மாவதி கேக்குறாங்க, உன் புருஷன் கூட்டிட்டு போறப்ப அப்பவே போயிட்டியே, அவன் சொன்னதை மீறி வந்திருக்க. சொல்றாங்க, நான் தான் தனத்தை வர சொன்னேன். வந்தா உங்களுக்கு என்ன?
உங்களுக்கு அப்புறம் யார வாரிசுன்னு நினைக்கிறீங்களோ அவதாம்மா இந்த ஊருக்கு எல்லாமே. என்ன சொல்றதனோ, மீனாட்சி தான் எல்லாமேன்னு சொல்றியா? அதான் எனக்கு எல்லாம். அவளை நம்பிதான் ஊரும் வீடும் இருக்கு. இந்த மீனாட்சி தாம்மா முத்தளவுக்கும் கூடன்னு சொல்றப்ப அஞ்சலி பாட்டில தனத்து மேல போட்டுறாங்க. தனத்தோட தலையில வந்து விழுகுது. பாட்டில் உன் தலையில எப்படி விழுந்துச்சு? அஞ்சலி கை தவறி பாட்டில் அவங்க தலையில விழுந்துருச்சு. என்ன மன்னிச்சிருங்கக்கா, தெரியாம பாட்டில உங்க தலையில போட்டேன். வலி அதிகமா இருக்கா? வா டாக்டர் கிட்ட போலாம். நாங்க பாத்துக்கிறோம், அவங்களுக்கு ஒண்ணும் இருக்காது. ஏன் அஞ்சலி அவளை பாத்துக்கணும்? உனக்கு ஏன் அக்கறை? என்ன அஞ்சலி உன் பிரச்சனை? இன்று ஜோர்டானின் நாணயம் தினார். நாளை சந்திப்போம்.